ஒருத்தர் நான் வீட்டில் ஜமாத்தாக தராவி தொழ வைக்கிறேன், ஆனால் வித்திரு தனியாக சொல்லிவிட்டேன், தனியாக தொழுக சொல்லிவிட்டேன். அதாவது ஒரு வீட்டில் போய் வீட்டில் சில ஆட்களுக்கு தொழுவிக்கிறார், தராவியை மட்டும் தொழுவிச்சிடுறாரு. தொழுவிச்சிட்டு வித்திரு தொழுகையை தஹஜ்ஜத்துக்கு பிறகு என்ன செய்ய போறேன், நான் தொழுகிறேன், அதனால நீங்க தனியா தொழுதுக்கிறேன்னு சொல்லிட்டேன், சரியான்னு கேட்கிறாரு. முதல்ல இந்த கேள்வியில ரெண்டு ஒரு பிழை இருக்கிறது. என்ன பிழைன்னு சொன்னா, தராவிகி வேற தஹஜ்ஜத்து வேறன்னு நினைக்கிறாரு. அவங்களுக்கு தராவியை தொழுவிச்சுட்டேங்கிறாரு. அப்புறமேல நம்ம தஹஜ்ஜத்து தொழுதுட்டு வித்திரு தொழுவோம், லாஸ்டா வித்திரு தொழுவோம்னு சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. என்ன சொல்றாருன்னு கேட்டா, தராவியை தொழுவிச்சிடறான், அதுக்கப்புறம் நம்ம தஹஜ்ஜத்து தொழுதுட்டு வித்திரு தொழுவோங்கிறதுக்காக அதே மாதிரி இன்னொரு 8 ரகாத்து 4 ரகாத்து தொழ போறாரு போல இருக்கு. இப்படி செஞ்சிருக்கிறாருன்னு விளங்குது. நீங்க விளங்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னு கேட்டா, இஸ்லாத்துல தராவிங்கிற ஒரு தொழுகையே கிடையாது. தராவிங்கிற சொல்ல குர்ஆன்ல ஹதீஸ்ல கிடையாது. தராவிங்கிற வார்த்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது. லோஹர்னு சொல்றோம்ல, அது ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க. அந்த பேரை அசர்னு சொல்றோம், நம்மள பேர் வச்சோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரை வைக்கிறாங்க. எந்த ஒரு ஃபஜ்ர் சுபஹுங்கிறோம், ரெண்டு பேருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அந்த தொழுகைக்கு வைக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப சில தொழுகைகளுக்கு அல்லாஹ் பேரை வச்சிருக்கிறான், சில தொழுகைகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்கிறாங்கன்னு நம்ம பாக்குறோம். அப்படி வச்சிருக்கும் பொழுது எல்லா வித்திர் தொழுகையிலிருந்து, பெருநாள் தொழுகையிலிருந்து, ஜும்மா தொழுகையிலிருந்து அனைத்துக்கும் பேர் இருக்கும் பொழுது, இந்த ரமலான் இரவுல ஒரு தொழுகை தொழுகிறோம்ல, அதுக்கு தராவீஹ் என்று சொல்லி அல்லாஹ் ரசூல பேர் வச்சாங்களா? கிடையாது. இந்த தராவிங்கிற சொல்லே பிற்காலத்துல தான் செய்யறாங்க, உண்டாக்குறாங்க. தராவின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முதல்ல தராவின்னா அதிகமான ஓய்வுகள் அர்த்தம். தொழுகைக்கு பேர் ஓய்வு உண்டு வைப்பானா? தொழுகைன்னா ஒரு வணக்கத்துக்கு பேரு. என்னத்தினால ஓய்வு உண்டு வைக்கிறாங்கன்னு கேட்டா, 20 ரக்காத் தொழுகிறாங்க. 20 ரக்காத் தொழுகும் பொழுது ஒவ்வொரு 4 ரக்காத்துக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க. 2 ரக்காத்துக்கு எடுத்து சின்ன உடனே எந்திரிச்சிருவாங்க. 4ஆவது ரக்காத்து முடிஞ்சவொன்னே இந்த தஸ்பீஹ் சொல்ல விட்டுட்டு இமாம் கொஞ்சம் ரெஸ்ட், ஒரு ஓய்வு. அப்புறம் இன்னொரு நாளைக்கு 4 ரக்காத்து 2 ஓய்வு, அப்புறம் 5 ஓய்வு ஆயிடுச்சு. 20 ரக்காத்துல இந்த ஆலிம் சாக்கள்லாம் 5 ஓய்வு கிடைக்குதுடா. ஓய்வுகள் பேரை வை, உண்டாக்குனவங்க தானே. அல்லாஹ் ஒரு சில பேர் வைக்கல, ஓய்வுகள் ரெஸ்ட்டுகள் பேர் வச்சுட்டாங்க. இதுல என்ன இருக்கு? மத்த தொழுகையெல்லாம் தொழுகிறோம், இப்படி கேப் கிடைக்காது, நமக்கு நிறைய நேரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அந்த பேரே தப்பு. முதல்ல இந்த பேரை பிற்காலத்தில் வச்சிருக்காங்க. ஆனா நம்மளும் தராவின்னு சொல்றோம், புரிய வைக்கிறதுக்காக வேண்டி. வேற ஒண்ணு சொல்றேன்னு நினைக்க கூடாதுல. தராவிக்கு 8-20 சொல்லும் போது நம்ம சொல்றோம் எதுக்காக வேண்டி, அப்ப சொன்னா தான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக வேண்டி. ஆனா அது பேர் அது இல்ல. அதுக்கு பேர் என்ன? இரவுல தொழுத தொழுகைக்கு பேரு, ரமலான்ல தொழுதாலும் சரி, வேற மாசத்துல தொழுதாலும் சரி, அந்த இரவில் இஷாவுக்கு பிறகு தொழுகிற தொழுகைக்கு பேர் என்னவென்று சொன்னால் தஹஜ்ஜத்னு வருது. கியாமுல் லைல், இரவு வணக்கம் அப்படின்னு வருகிறது. வித்திரு ஒத்தையா தொழுகிறது வித்திருன்னு வருகிறது. இந்த பேர் தான் இருக்கே தவிர தராவி இல்ல. இதை ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். இப்ப ஒவ்வொரு இந்த தஹஜ்ஜத்ங்கிறது எல்லா நாள்லயும் உள்ளது, ரமலானுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. எல்லா நாட்களும் என்ன செய்யணும், தஹஜ்ஜத் தொழுகிறது கட்டாயம் கிடையாது. அது ஒரு சிறப்பு, அது அதிகமான இறையச்சத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அது நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு உதவும். அந்த மாதிரி வகையில் ஏன்னா எல்லாரும் தூங்கும் போது நம்ம கொஞ்சம் எந்திரிச்சு தொழுகிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அர்த்தத்தில் எல்லாரும் என்ன செய்யறாங்க, தஹஜ்ஜத்ங்கிற தொழுகையை ரசூலுல்லாஹ்வுக்கு கடமை, அவங்க தொழுதுகிட்டு இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் விரும்பினா தொழுவாங்க. அவங்க குடும்பத்தார் கூட தொழாம விட்டுருக்காங்க பல சந்தர்ப்பங்கள்ல, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரெல்லாம். அப்படி இருக்கிற நேரத்தில் ரமலான்ல என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே தொழுகையை கொஞ்சம் கம்பல் பண்றாங்க. மற்ற 11 மாசமும் தொழுகிறது நல்லதுதான், ஆனால் இந்த ஒரு மாசம் தொழுகிறது பல மடங்கு நல்லது. அப்படி அதே தொழுகை தான். அந்த தொழுகைக்கு இந்த மாசத்துக்கு எப்படின்னு கேட்டா, ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டெல்லாம் எழுப்பி விடுவார்கள், குடும்பத்தாரெல்லாம் விழிக்க செய்வார்கள். அது தொழுகை வைக்கிறாங்க. மீதி நாட்கள்ல அவங்க விரும்பினா தொழுவாங்க, தொழாம தூங்குறவும் செஞ்சிருவாங்க. இந்த இரவு தொழுகை என்ற தஹஜ்ஜத் தொழுகையை காலமெல்லாம் யாரும் தொடர்ந்து தொழுதாக 1-2 பேர் இருந்திருக்கலாம். ரசூலுல்லாஹ் தான் தொழுது இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அவங்க நேரத்தில் அது மாதிரி வசதியை போல தொழுது கொள்வார்கள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது தராவிங்கிற ஒரு பேர்ல ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகையுமே செய்யல. மற்ற நாள்ல தொழுத அந்த தொழுகையை தான் ரமலான்ல தொழுதாங்க. வித்தியாசம் என்ன என்று கேட்டால், ரமலான்ல கொஞ்சம் வலியுறுத்துறாங்க. எந்த வலியுறுத்துறாங்க? மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலான்ல நம்பிக்கையோடவும் மறுமை நன்மை எதிர்பார்த்தும் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ரமலான்ல நின்று வணங்குங்க. நின்று வணங்குன்னு புது தொழுகையா? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்த உடனே 2 தொழுகை தொழுதாங்களா? ரமலானுக்குன்னு ஒரு தொழுகை, அதுக்கப்புறம் தஹஜ்ஜத்துன்னு ஒரு தொழுகை தொழுதாங்களா? இல்ல.
சில நாட்கள்ல இஷாவுக்கு பிறகு ஆரம்பிப்பாங்க. சஹரு தவறி போய்விடும் என்று நாங்கள் அஞ்சுகிற அளவுக்கு நீளமா தொழுதுருக்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் தொழுதாவும் ஹதீஸ் இருக்குது. அப்போ ஒரு தொழுகை தான். அப்ப அந்த 8 ரக்காத்து, அந்த 11 ரக்காத்து, அந்த 7 ரக்காத்து, அந்த பல வகை இருக்குது. ஆனா 20 மட்டும் இல்ல, பல வகை இருக்கிறது. அந்த பல வகையான தொழுகைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறாங்க. அந்த ஒண்ணுதான் தொழுதாங்க. அதையும் தொழுது விட்டு தராவிஹ் என்று ஒன்று தொழவில்லை. 20 ரக்காத்து எந்த ஒரு காலத்திலும் அவங்க தொழுது கிடையாது. அதனால நீங்க வீட்டுல ஜமாத்தா தராவிஹ் தொழுகை நடத்துறீங்கல்ல, அதான் தஹஜ்ஜத். அது என்னது, நீங்க பெண்களுக்கு நடத்துற வீட்டுல ஜமாத்தா தொழுகை நடத்துறீங்கல்ல, தஹஜ்ஜத் நடத்திட்டீங்க. வித்திரு தொழுகை தனியா சொல்லிட்டீங்களா, அது பிரச்சனை இல்ல. நீங்களும் வித்திர தனியா தொழுறீங்களா, இது ஜமாத்து கட்டாயம் கிடையாது. ஆனா அதுக்கு என்ன காரணம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு தராவி முடிஞ்சிருச்சு, நான் போய் தஹஜ்ஜத்லாம் தொழுதுட்டு அப்புறம் வித்திரு தொழ போறேன்னு சொன்னீங்களே, ஆனால் அப்ப நீங்க தராவிங்கிற ஒரு விதத்தை உண்டாக்கின்னு அர்த்தம். நீங்க மறையான் தஹஜ்ஜத் தொழுகிறீங்க, வித்திரு கடைசி தொழுகைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால கடைசியா சுபுக்கு நெருக்கத்தில் நான் என்ன செய்ய போறேன், அந்த தொழுகையை தொழுக போறேன் நீங்க தாமதப்படுத்தினீர்களே, ஆனால் அதுல எந்த ஒரு தப்பும் வராது. நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டா, தராவிகையும் தொழுதுட்டு தஹஜ்ஜத் தொழுகிறங்கும் போது தராவி தஹஜ்ஜத்தை நீங்க வேறுபடுத்தி பாக்குறீங்க. அப்படி இல்ல, விளங்கிக்கணும் சரியா. இது கேட்டவர் சீனி சாகுபார், திருச்சி.